விஜய் தம்பி, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு அசைப்பாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கட்சியிலேயும் 26 பேர் இருக்கானோ, 26 கோடி வாங்கியிருக்கானோ. இதுக்கு மேலே இன்னும் வந்து நிறைய பசங்க இருக்காங்க திமுககாரங்க. அதனால் பார்த்து பறித்து நடந்துங்க. அன்றைக்கே சொல்லிட்டேன். சொல்லி 10 நாள் இருக்கும். நீங்கள் எனது கவனத்தில் எடுக்கலாதீங்க. ஆனால் இப்படிலாம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி கொலை பண்ணுவாங்க, சாவுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு மனசில் சொல்லிச்சு. சோட்டா எனக்கு பகவதி சொல்லிச்சு, இந்த மாதிரி பிரச்சனை நடப்போது பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் நான். ஆனால் அதையும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இவன் என்ன சொல்கிறது, ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்கிறது, நம்ம என்ன எடுத்துக்கிறது நினச்சிக்கிட்டீங்கல்ல. இப்போ நடந்து போச்சு பார்த்தீங்களா. இதான் ஒன்றும் வச்சு கரெக்டாக சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரியும் என்ன நடக்குன்னு. ஆனால் நடந்து போச்சு பார்த்தீங்களா. அந்த கருப்பாடு மட்டுமா, ஐயோ இது நிறைய நடக்குது. ஆனால் பார்த்துக்கிடுங்க. போச்சா. இப்போ என்னோடய பேச்சு அன்றைக்கே கேட்டிருந்தாக்கா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும்ல. யார் கேட்குறா, யார் சொல்கிறா? நான் என்னெல்லாம் மனசாக மதிக்க மாட்டேங்கிறீங்க, என் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்துட்டு உண்மையை தான் சொல்லுவேன் விஜய் தம்பி. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இப்போ அழுது வருத்தப்பட்ட எதுக்கு என்ன பிரயோஜனம்? நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான். உங்கள் கட்சியில் 26 கருப்பாடு இருக்குது. உங்கள் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு அலையிறதுக்கு ஆள் இருக்குது. எல்லாம் வந்து 26 கோடி 30 கோடி வந்து வாங்கிட்டானுவோம். ஆனால் எந்த நேரத்துலையும் எந்த நேரமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே. ஆனால் நீங்கள் அது கவனத்தில் ஏற்றுக்கல. என்னடா நடக்க போகுதுன்னு நினச்சிங்க, நடந்து போச்சுல்ல. இதுதான். நான்லாம் வந்துட்டு ரொம்ப சொல்ல மாட்டேன். சொன்னேன், உங்களுக்காக சொன்னேன் நான். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கல. பார்த்தீங்களா. இப்போ வருத்தப்படுறது யார்? நீங்கள் தானே வருத்தப்படுறீங்க. மக்கள் வருத்தப்படுறாங்க, எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனால் உள்குத்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நான் சொன்னேன் நான் அன்றைக்கி, உள்குத்து நடக்க போது பார்த்து பரவச்சு நடந்துக்கிடுங்க, நான் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் நான். நீங்கள் எடுத்துக்கல. நான் என்ன செய்ய முடியும்? அது எம்எல்ஏ தப்பு கிடையாது. அதாவது நான் பேசுகிறது வந்துட்டு நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. கரெக்டாக கிடையாது. அதான் நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லுவேன். எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நான் சொட்டை அடிக்கிற பகவதியோட ஆள் நான். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் வரணும், நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஆகையால் உங்களுக்கு என்னோடய சப்போர்ட் இருக்கும், பகவதி சப்போர்ட் இருக்கும், குருவாயூர் சப்போர்ட்டும் இருக்கும். இதோ நிப்பாட்டிக்கிறேன், பார்த்து பறித்து நடந்துக்கிட்டேன். அவ்வளோதான்.